ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையில் இந்த இணையத்தின் நிமித்தம் ஆண்டவருடைய இந்த ஆராதனையை கொண்டு வருவதற்கு தேவன் பாராட்டின கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஜெபம் செய்வோமா? மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, வாரம் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை காத்து வழி நடத்தினீரே, உங்கள் கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. தேவனே, இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய வசனத்திலும் ஆண்டவரே உடைய ஆவியிலும் உண்மையிலும் எங்களை நீர் சந்தித்து ஆண்டவரே எங்களை நீர் போஷியும். நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எழுந்து நிற்போமா தேவஜனமே? காலை ஆராதனை நாம் பிதாவின் பிரசன்னத்தில் தேவ குடும்பமாக இணைந்து வந்திருக்கிறோம். அவருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் செலுத்தவும், அவரது பரிசுத்த வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொள்ளவும், உலகத்தின் தேவைகளை அவர் முன் கொண்டு வரவும், நமது பாவங்களுக்காக அவரது மன்னிப்பை கேட்கவும், அவரது கிருபையை நாடவும், அவர் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மையே அவரது பணிக்காக ஒப்பு கொடுக்கவும் இங்கே வந்திருக்கிறோம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வேளையில் நம் இருக்கிற இடத்திலிருந்து நீங்கள் அமருங்கள், இல்லை முழங்கால் படியிடுங்க. சற்று நேரம் தேவனுக்கு முன்பாக நாம் செய்த குற்றங்கள் பாவங்களை அறிக்கையிட இருதயங்களை நாம் ஆயத்தப்படுத்துவோமா? Oh, praise you, Jesus. Hallelujah. இந்த பாவ மன்னிப்பின் ஜெபத்தை ஒவ்வொன்றாக ஒருமனப்பட்டு நம் தேவனுக்கு ஏறெடுப்போமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவைகளை செய்ததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் செய்த எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனம் ஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்வுடன் உம்மை சேவிக்க கிருபை செய்தருளும். ஆமென், ஆமென். இந்த வேளையில் தேவனுடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோமாக. தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்காக இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் அவர் சேர்ப்பாராக. ஆமென், ஆமென். தொடர்ந்து இந்த வேளையிலும் சுருக்க ஜெபத்தை நம் அனைவரும் சேர்ந்து நமது வேளையில் நாம் வாசிப்போமாக. பெந்தெக்கோஸ்து திருநாளுக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிறு, திருத்துவம் 4, பெந்தெகாஸ்ட் 5, ட்ரினிட்டி 4. சேர்ந்து ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, வழி தவறி நடப்போர் நீதியின் பாதைக்கு திரும்பும் வண்ணம் அவர்களுக்கு சத்திய ஒளியை காண்பிக்கிறீரே. நாங்களும் கிறிஸ்து மார்க்கத்தில் ஐக்கியம் கொள்ளும் அனைவரும் உமக்கு முரண்பாடான அனைத்தையும் விட்டுவிட்டு உமக்கு உகந்த அனைத்தையும் பின்பற்ற வேண்டுமென்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம் அந்த வேளையிலும். Lord, we worship your holy name, Lord. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, நீர் பெரியவர், வல்லவர், வாக்கு மாறாத கர்த்தர் ஆண்டவரே. நீர் இன்று எங்களுக்கு என்ன உண்டு ஆண்டவரே? ராஜா, நீர் பெரியவர் ஆண்டவரே, தகப்பன் ஆண்டவரே, எங்களை அழைத்தவர் தேவனே, எங்களை அழைத்தவர் தேவனே.
worship your holy name. இருதயங்களை ஆயத்தப்படுத்துமா தேவஜனமே. Let us prepare our hearts to worship the Lord of Lords and the King of Kings. We love you, Jesus. We love you, Holy Father. We love you, Holy Spirit. திரேக தேவன் நீரே ஆண்டவரே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் ஆண்டவரே. We worship you. ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி எங்களுக்கு என்ன உண்டு ஆண்டவரே. தேவனே, ஒரு மேய்ப்பட்ட நாட்டுக்குட்டியை தேடி வருகிறது போல எங்களை தேடி வந்த தேவன் நீராக இருக்கிறீரே ஆண்டவரே. தேவனே, எங்களை மீட்டெடுத்து எங்கள் பாவ ஜீவியத்திலிருந்து ஆண்டவரே தூக்கி சுமந்தவரே, உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உன் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. தேவாதி தேவன், ராஜாதி ராஜனாக இருக்கிறீரே ஆண்டவரே. தேவனே, எங்களை மீட்டெடுக்க உம்முடைய ஒரே பேரான குமாரனை நீர் தந்து, அவர் மரித்த எங்களுக்கு ஜீவன் தந்தாரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனே, நீர் இன்று எங்களுக்கு என்ன உண்டு, நீர் இன்று எங்களுக்கு என்ன உண்டு ஆண்டவரே. We worship you. கல்லுக்குள் தேரையே வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். கல்லுக்குள் தேரை
மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே ஆராதனை Praise you, Lord. ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே எங்கள் நீதியே யெகோவா சிற்கேனு ஆராதனை உமக்கே எங்கள் நீதியே யெகோவா சிற்கேனு ஆராதனை உமக்கே ஆராதனை Praise you, Lord. ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ரஷரபபரே ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு பரிசுத்தமாக்கும் யெகோவா மிகாதீஸ் ஆராதனை உமக்கே பரிசுத்தமாக்கும் யெகோவா மிகாதீஸ் ஆராதனை உமக்கே உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு ஆராதனை உமக்கே உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு ஆராதனை உமக்கே ஆராதிக்கும் தேவ ஜனமே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன் இயேசு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன் துதித்து மகிழ்ந்திருப்பேன் துயரம் மறந்திருப்பேன் உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன் துயரம் மறந்திருப்பேன் ஆராதனை Worship you, Jesus. ஆராதனை அப்பா அப்பா
முடியாம இருக்கிற கட்டுகளை சுட்டெரியும் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே அவர்கள் ஆராதிக்கின்ற இந்த இடத்திலே தேவனே உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, ஒரு பரிசுத்த விடுதலை, ஒரு பரிபூர்ண விடுதலைக்குள் அவர்களை வழிநடத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓரி அபரஹந்தரபதி கோரபஹரபதி கியரபோ worship you Lord. ஆண்டவரே நீர் வல்லவர், நீர் காப்பாற்றின தேவன், மீட்டெடுத்த தேவன், ரத்தத்தாலே எங்களை கழுவின தேவனாக இருக்கிறீர். தேவனே எங்களை வழி நடத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எல்லா மாதிரியான சூழ்நிலைகளில் இருந்து எங்களை மறைத்து ரத்த கோட்டைக்குள் நீர் மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், கேட்டுக் கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு செவிகளும் உள்ளங்களும் இப்பொழுது நீ தொடும் ஆண்டவரே. நீ தொட்டு ஒரு பரிபூரணத்தில் அவர்களை வழிநடத்தும். Yes, a child of God, God is speaking to you right now. He is speaking to your hearts right now. Do not look left, do not look right. He is speaking directly to you. உம்மிடத்தில் அவர் பேசுகிறார். வெகு தூரம் உம்மை விட்டு நான் விலகி விட்டேனே ஆண்டவரே. வெகு தூரம் உடைய பிரசன்னத்தில் இருந்து நான் விலகி விட்டேனே என்று சொல்லுகிற நீதான். God is talking to you right now. He is speaking to you. உம்முடைய வேதனை அவர் அறிந்திருக்கிறார், உம்முடைய குழப்பங்களை அவர் அறிந்திருக்கிறார், உம்முடைய சூழ்நிலையை அவர் அறிந்திருக்கிறார். But he says to you today, yes, he is saying to you right now that I have never left your side. உன்னிடத்திலிருந்து நான் வெகு தூரமாக இல்லை மகளே, உன்னிடத்திலிருந்து நான் வெகு தூரமாக நான் போகல மகனே. உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னுடைய கண்ணீரை நான் பார்க்கிறேன், உன்னுடைய வேதனையை நான் அறிகிறேன். என்ன நடக்குமோ, என்ன சூழ்நிலைகள் நேரிட போகுதோ என்று உன்னுடைய பயத்தை நான் அறிந்த தேவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாத. இடது பக்கம் வலது பக்கம் நீ பார்க்காத, என்ன நோக்கி நீ பார். நானே உன்னை மீட்டெடுத்த தேவனாக இருக்கிறேன். நானே உன்னை தேடி வந்த தேவனாக இருக்கிறேன். நானே உன்னை அழைத்த தேவனாக இருக்கிறேன். நானே உன்னின் தாயின் கருவில் தெரிந்து கொண்ட தேவனாக இருக்கிறேன். உன்னை நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த தேவனுடைய வசனம் உம்மிடத்தில் வருகிறது, அதை நீ பிடித்துக்கொள் மகன மகளே. ஆண்டவர் உன்னை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். உன் குடும்பத்தை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். உன் சூழ்நிலையை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். There's nothing, there's absolutely nothing that the Lord cannot do. He is able, He is possible. அவரால கூடாதது என்ன உண்டு? விசுவாசிக்கிறாயா மகளே? விசுவாசிக்கிறாயா மகளே? தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். தேவனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்தத்தில் இப்பொழுது நீ எங்களை சந்தித்ததற்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. We know that you are here where we are standing and sitting. Your presence is with us. உம்முடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலும் ஆண்டவரே, எங்களை நீர் மறைத்துக் கொள்ளும், எங்களை நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. அப்பா ராஜா, உம்முடைய மாளிகையில் நாள்தோறும் வாழ்க்கை முழுவதும் அமர்ந்திருந்து உம்மை நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே. எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. இந்த நாளிலும் இப்பொழுது வரக்கூடிய உம்முடைய தெய்வீக வாரத்தை ஆண்டவரே, திருடன் வந்து திருடி போகாத படிக்க ஆண்டவரே, எங்களுடைய செவிகளையும் உள்ளங்களையும் நீர் காத்தரும். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்தி
இயேசு கிறிஸ்துவின் மகா மகா பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. ஹalleluya. Praise the Lord. Praise the Lord. இன்று வாசிக்க வேண்டிய நிருப வாக்கியம் எபேசியர் 4 அதிகாரம் வசனம் 1 முதல் 6 வரை. Today's epistle reading is taken from Ephesians chapter 4 verses 1 to 6. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை கற்றுக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். இது தேவனுடைய வசனம். எல்லோரும் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கே ஸ்தோத்திரம். Hallelujah. Praise be to God. Hallelujah. இந்த கால வேளையில் தேவ செய்தியை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள தேவன் பாராட்டின கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஜெபிப்போமா. மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, இந்த கால வேளையில் ஆண்டவரே, உம்முடைய திருவசனம் எங்கள் மத்தியில் வருகின்ற இந்த வேளையிலும் எங்களுடைய செவிகளையும் எங்களுடைய உள்ளங்களையும் நீர் பாதுகாத்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. எங்கள் எண்ணங்கள் அலைப்பாயாது பிடிக்க ஆண்டவரே காத்துக்கொள்ளும். உடைய வசனத்தின் நிமித்தம் எங்களை மறுரூபப்படுத்தி அருளும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். I really thank God for FB and YouTube, the Facebook, YouTubeக்காக நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் இந்த சோஷியல் மீடியா நிமித்தம் உங்களிடத்தில் வாரம் வாரம் ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு வருகிற வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்ததால் நான் நன்றி செலுத்துகிறேன். கூடிய சீக்கிரமே நாங்கள் திருச்சபையில் சேருவோம். அதை குறித்து இந்த வாரம் நான் உங்களிடத்தில் பேச மாட்டேன். ஆனால் அடுத்த வாரம் கேனன் ஸ்டீவன் நம்மளுடைய மூத்த போதகர் இதை குறித்து இன்னும் ஆழமாக உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வார் அறிவிப்பு நேரத்தில். ஆனால் இன்றும் நாம் ஆண்டவருடைய வசனத்துக்கு நாம் வருவோம். 3 வாரங்களுக்கு முன்பாக எபேசியர் 3வது அதிகாரத்திலிருந்து நான் உங்களிடத்தில் பேசினேன். உங்களுக்கு தெரியும், நான் எபேசியர் அதிகாரத்தை நான் 1, 2, 3, 4 போய்கொண்டு இருக்கிறேன். இது 3 வாரத்துக்கு முன்பாக அதிகாரம் 3ஐ உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். அதிகாரம் 3இல் நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களாக இருக்கிறீர்களா என்று இந்த பிரசங்க தலைப்பில் உங்களிடத்தில் நான் பிரசங்கித்தேன். அதுக்கு 3 குறிப்புகள் உங்களிடத்தில் நான் கொடுத்திருந்தேன். அதுக்கு 2 வாரத்துக்கு முன்பாக ஃபாதர்ஸ் டே, தந்தையர் தின நாளில் நான் 3வது அதிகாரத்திலிருந்து நான் 4வது அதிகாரத்தை நான் ஸ்கிப் பண்ணி நான் 5வது 6வது அதிகாரத்துக்கு போனேன். ஏன்னா ஃபாதர்ஸ் டே மெசேஜ்க்கு அது ஒரு உகர்ந்த ஒரு வசனமாக இருந்தது. அந்த பிரசங்கத்தில் நீங்கள் யார் சாயலில் இருக்கிறீர்கள், ஹூஸ் இமேஜ் ஆர் வி பேரிங் என்ற தலைப்பில் உங்களிடத்தில் நான் பேசி மறுபடியும் நான் 3 குறிப்புகளை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டேன். இன்று ஒரு ரிவர்ஸ் கியரை போட்டு காடியை பின்னுக்கு திருப்பி நம்ம சாப்டர் 4க்கு போவோமா, 4வது அதிகாரத்துக்கு நம்ம போவோமா. 4வது அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலர் அவர் இந்த எபேசியர் சபைக்கு அவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்பதற்கு முன்பாக 3வது அதிகாரத்தில் கடைசியில் 20வது வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார் என்று நாம் பார்ப்போமா. எபேசியர் 3வது அதிகாரம், உங்களுடைய பைபிளை நீங்கள் திருப்புங்க. எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்பதை நாம் கேட்போம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. பாருங்க, இங்க அருமையாக இங்க சொல்லுகிறது எப்படின்னா, நமக்குள்ளே கிரியை செய்கிற, நம்ம வேண்டிக் கொள்வதற்கும்
நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. பாருங்க, பவுல் அவர் என்ன சொல்கிறார் என்றால், that தேவனால கூடாதது எதுவும் இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். nothing, பக்கத்துல திரும்பி சொல்லுங்க nothing, இந்த பக்கம் திரும்பி சொல்லுங்க nothing. nothing is impossible through God. தேவனால கூடாதது எதுவும் கிடையாது என்று 3வது அதிகாரம் கடைசியில இங்க பவுல் அப்போஸ்தலர் அவர் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு 4வது அதிகாரத்துக்கு வரார். 4வது அதிகாரத்தில் அவர் எப்படி தொடங்குகிறார் என்று நாம் பார்ப்போம் என்றால், 4வது அதிகாரம் வசனம் 1 அவர் சொல்கிறார், ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து நடக்க வேண்டும். பாருங்க, இங்க நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக செய்யக்கூடிய தேவன் என்று அவர் சொல்கிறாரு. ஆனா இங்க 4வது அதிகாரத்தில் அவர், இந்த 4வது அதிகார தொடக்கத்திலே அவர் சொல்கிறாரு, அவர் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் என்று சொல்கிறாரு. he is in prison, கட்டுக்குள் இருக்கிறார். Paul speaks of himself as a prisoner because he is a prisoner. ஏன்னா அவர் ரோமர் புரியல, அவர் பிடிக்கப்பட்டு அவர் உண்மையிலே ஒரு கைதியாக இருந்தார். அவர் அந்த கைதியாக இருக்கின்ற இந்த வேளையில அவர் எபீசியர் சபைக்கும் கொலோசியர் சபைக்கும் பிலிமோன் சபைக்கும் அவர் கடிதத்தை அவர் எழுதி அவர்கள் அந்த சபைகளை உற்சாகப்படுத்துகிறார். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மரித்து 62வது நூற்றாண்டுல இது நடக்கிறது. அவர் சிறைக்குள்ள இருந்தாரு. அவர் சிறைக்குள்ள எதனால இருந்தாரு? கொள்ளடிச்சாரா, கற்பழிச்சாரா, இல்ல கொலை செய்தாரா? அவர் என்ன செய்தாரு? அந்த மாதிரி ஒரு தண்டனை அனுபவிக்கிறதுக்கு இங்க 3வது அதிகாரம் கடைசியில நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்யக்கூடிய தேவன் நமக்கு இருக்கிறார்னு சொல்லி, ஆனா இங்க கட்டுண்டவனாக அவர் இருக்கிறாரு. It's a juxtaposition, it doesn't seem so well. One is this and one is this, a contrast. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது கர்த்தர் நிமித்தம், அவரோட சொந்த செயலின் நிமித்தமாக இருந்தால் கூட பரவாயில்லை, கர்த்தர் நிமித்தம் அவர் கட்டுண்டவனாக அவர் சிறையில் இருக்கிறார் என்று அவர் உரைக்கிறதை இங்க பார்க்கிறோம். So I'm sure God will be able to do great things. He's such a great God, right? அவ்வளோ பெரிய ஒரு ஆண்டவர், ஏன் அவ்வளோ பெரிய ஒரு அப்போஸ்தலன், பிரியமான அப்போஸ்தலன், எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ அதிசயங்கள், அற்புதங்கள் ஆண்டவர் அவர் நிமித்தம் அவர் செய்தாரு. ஆனாலுமே ஏன் அவன் கட்டுண்டவனாகி அவன் சிறையில் இருக்கிறான்? இதற்கு பவுல் அப்போஸ்தலர் 22வது அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம். பவுலானவன் அவன் கமாலியால் பெரிய வேத பாரகர், அவர் மத்தியில் படித்த ஒருவனாக காணப்படுகிறான். அவன் ஒரு பரிசேயன், சும்மான பரிசேயன் இல்லைங்க, பெரிய பரிசேயர், நல்ல வேதத்தை கரைச்சி குடிச்ச ஒரு மனுஷன். இந்த மாதிரி ஒரு மனுஷன் எப்படி ஆண்டவருக்காக அவன் சொந்த வாழ்க்கையை தியாகம் செய்ய அவன் முன்னிட்டான்? How was that possible? இந்த காரியத்தில் நம்ம ஒரு சில காரியங்களை பவுலை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மனிதன் எதன் நிமித்தம் அவன் தன் சொந்த வாழ்க்கையை கர்த்தருக்காக தியாகம் செய்ய அவன் முன்னுக்கு வருகிறான் என்று. இந்த செய்தியின் தலைப்பு, I have put my sermon title as Die to the Old, Live to the New. Die to the old and live to the new. முந்தின நடக்கக்கூடிய பழைய மனுஷனை களைத்து போட்டு புதிதான மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். முந்தின நடக்கக்கூடிய பழைய மனுஷனை களைத்து போட்டு புதிதான மனுஷனை தரித்து கொள்ளுங்கள்.
இதில் முதலாவது குறிப்பு நான் என்ன பார்க்க போகிறேன் என்ற my first point is examine yourself and know where you are with Christ. Examine yourself and know where you are with Christ. உங்களையே நீங்கள் ஆராய்ந்து பார்த்து கர்த்தராக இயேசுவின் இடத்தில் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தராக இயேசுவின் இடத்தில் அவரோடு உள்ள உறவில் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று நீங்கள் தன்னைதாமே ஆராய்ந்து கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய முதலாவது குறிப்பு. பிறகு பவுல் அப்போஸ்தலன் என்று சொல்லும் பொழுது அவன் பவுலாவதற்கு முன்பாக சவுலாக அவன் இருந்தான். சவுல் என்று சொல்லுகிற இவன் அவன் பரசியர்களை பார்க்கலும் பரசியனாக இருந்தான். He was a Pharisee of Pharisees. அவன் கிறிஸ்துவர்களே துன்புறுத்தவனாக இருந்தான். He was going after them. He persecuted them. கலாத்தியர் அதிகாரத்தில் நீங்க 1வது அதிகாரம் 13 14 வசனங்கள் நீங்க பார்த்தீர்களானா அவன் சபையை எப்படியாவது அழித்து போட வேண்டும். அவன் யூதனாக இருந்து யூதர் வழிகளில் ஒரு பரசியனாக அவன் காணப்பட்டு எப்படியாவது கிறிஸ்துவை பின்தொடர்ந்து போகிற இவர்களே எப்படியாவது அழித்து கொன்று போட்டு இந்த மூவ்மெண்ட், இந்த கிறிஸ்துவ மூவ்மெண்ட் என்று சொல்கிற அந்த நாட்களில் அதை எப்படியாவது சிதறடி அடிக்க வேண்டும் என்று அவன் சவாலிட்டான். He was a man after the church and he was not an ordinary man. He was a man. பாப்போம் பிலிப்பியர் 3வது அதிகாரம், பிலிப்பியர் 3வது அதிகாரம், உங்களை பைபிள் திருப்பிக் கொள்ளுங்க. 4வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வாசிப்பதை நாம் கேட்போமா? மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யாமின் கோத்திரத்தான், எபிரியரில் பிறந்த எபிரியன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இங்க பாருங்க, இதுல நீங்க பார்க்கிறீங்க பவுல் is not a man you want to mess with. He is not a man you want to mess with. அவனுடைய யூதன் என்று எவ்வளவு பெருமை பாராட்டி அவன் மாம்சத்தின்படி எவ்வளவு நம்பிக்கையாக இருந்து அவன் பென்யாமின் கோத்திரக்காரன், சபையை எப்படியாவது உடைக்க வேண்டும் என்று வைராக்கியமாக நின்று அவன் சுய நீதியில் அவன் செயல்பட்டான் என்று நாங்கள் இங்கே பார்க்கிறோம். See, he was a man who was determined to destroy the church of God. He was determined to destroy the church of Jesus Christ. ஆனாலுமே அவன் தமாஸ்கு ஊரில் அவன் போய்கொண்டு இருக்கிறான். டமாஸ்கஸ் ஊருக்கு அவன் போய்கொண்டு இருக்கிற இந்த வேளையில் கர்த்தர் அவனை சந்திக்கிறார். Christ sees him. கர்த்தர் அவனை சந்தித்து அவன் வாழ்க்கை மாறுகிறது. அவன் குருடனாக மாறுகிறான். அனேனியாஸ் அவனை தொட்டு அவனை சுகப்படுத்துகிறார். நான் தான் தேவன், பவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறான். அவன் கேட்கிறான், யாரு நீங்க? நான் தான் இயேசு என்று இங்க ஆண்டவர் அவர் மரித்து உயிர் தெழுந்து அவர் பரத்துக்கு ஏறினதுக்கு பிறகு இங்க பவுலிடத்தில் அவர் தரிசனமாகிறார். Such a wonderful thing. So when he received the revelation from Jesus himself, அவன் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறுகிறது. இந்த மாதிரியான சம்பாத்தியம், இந்த மாதிரியான அறிவு, இந்த மாதிரியான காரியங்கள் முழுவதும் பரசியர்களை பார்க்கிலும் அவன் பெரிய பரசியனாக இருந்து அந்த யூத குலத்தில் அவன் பெரியவனாக காணப்பட்டான். ஆனாலுமே அவன் வாழ்க்கை இப்பொழுது மாறுது. Just a change in his life. Just a change in his life. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் அவன் தொடர்ந்து அவன் சொல்கிற காரியத்தை பார்ப்போம்.
ஆகிலும் ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ ஆகிலும் இவைகள் எல்லாவற்றையும் நான் என் லாபமாக நினைத்தேன். ஆனால் இப்பொழுது ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். Everything and whatever gain I had, I counted as loss for the sake of Christ. Everything Paul had gained, அவனுக்கு இருந்தது எல்லாவற்றையும் அவன் நஷ்டம் என்று இப்பொழுது அவன் கருதி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தான் எனக்கு வேண்டும் என்று இப்ப ஆண்டவர் தான் அவருக்கு பொக்கிஷமாக மாறினார். ஆமென். See, I want you to divert your attention. Turn your Bibles with me to Romans chapter 5. ரோமர் 5வது அதிகாரத்தில் வசனங்கள் 6 8 இங்க பவுல் இம்மட்டுமாக சொல்கிறாரு. ஏனென்றால் இப்ப அவர் சிறையில் இருக்கிறாரு. அவர் சிறையில் இருந்து அவருக்கு இருந்த எல்லா லாபமும் இப்ப நஷ்டமாகி அவருக்கு இருந்த எல்லாவற்றும் அவர் இழந்து இப்பொழுது அவர் ஒரு கைதியாக கிறிஸ்துவுக்காக இருக்கிறாரு. ஏன் இந்த நிலைமை? எதனால அவர் அவரை தன்னை தாமே உருக்கி அவர் ஒரு கைதியாக இப்பொழுது அவர் அந்த இடத்தில் இருக்கிறார் என்று பவுல் சொல்கிறதை நாம் பார்ப்போமாக. ரோமர் 5வது அதிகாரம் வசனங்கள் 6 8. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரர்களுக்காக மரித்தார். அக்கிரமக்காரர்களுக்காக நம்ம பலவீனர்களாக இருக்கும் பொழுது அக்கிரமக்காரர்களுக்காக கிறிஸ்து மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். I want you to know, Paul considered everything that he had. அவனுடைய வைராக்கியம் எல்லாவற்று காரியங்களும் என்னென்ன காரியங்கள் அவனுக்கு முக்கியமாக இருந்தது என்று இங்க பாருங்க. முதலாவது, he was a self-righteous man. His self-righteousness, அவன் சுய நீதிமானாக காணப்பட்டான். Secondly, is a confidence in his flesh. அவன் சரீரத்தில் மிக நம்பிக்கை உடையவனாக இருந்தான். மூன்றாவது, அவனுடைய விருத்த சேதனம். அவன் ஒரு யூதனாக இருந்த பெஞ்சமின் கோத்திரத்தில் இருந்து 8வது நாள் விருத்த சேதனம் பண்ணி பிரிக்கப்பட்டவனாக அதில் அவன் மேன்மை பாராட்டினான். அடுத்தது, his status as a Pharisee. அவன் பரிசேயன் என்ற அந்த அந்தஸ்து, his power and his authority, அவன் அதிகாரமும் அந்த வல்லமையும் அவன் தரித்திருந்து இவைகள் எல்லாமே அவனுக்கு முக்கியம் என்று அவன் ஒரு காலகட்டத்தில் கருதினான். ஆனாலுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் தரிசனமாகும் பொழுது அவன் எவ்வளோ பெரிய ஒரு பாவி என்று அவன் அறிய வந்தது. எவ்வளோ பெரிய ஒரு பாவியாக அவன் இருந்தான் என்று அவனுக்கு தெரிய வந்தது. அந்த பாவத்தின் நிமித்தம் இங்க ஆண்டவர் அவனுக்காக மரித்து ஒரு சொல்கிறாரு இங்க, ஓகே, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறதே அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ஆனா அவனை போல ஒரு பாவிக்காக இயேசு கிறிஸ்து ஒரே குமாரன், ஆண்டவருடைய ஒரே குமாரன், அவர் சிலுவை மரணத்தை அவர் மரித்து அவனுக்காக அவர் ரத்தம் சிந்தினார். அதை சொன்னல, நத்திங் இஸ் இம்பாசிபிள், நத்திங், தேவனால கூடாதது எதுவுமே இல்லை. இங்க பவுல், he became nothing for Jesus. Say nothing. Nothing before Christ's sacrifice and his love and reconciliation with God. ஆண்டவரோடு கர்த்தர் மரித்து இப்ப பவுலையும் ஆண்டவரையும்
அவர் ஒன்றாக சேர்த்தார், ஒப்புரவாக்கினார். I want you to know that this is the reconciliation God brought, where all that he had, எல்லாவற்றையும் மேன்மை பாராட்டின பவுல் இப்பொழுது I am nothing, நான் சிறுகனும் நீர் பெருகணும் தேவனே, நான் சிறுகனும் நீர் பெருகணும் தேவனே என்று அவன் தன்னை தாமே ஒப்பு கொடுத்து அவன் மாறினான். He gave his entire life. பவுலோட வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்களானால் அவன் ரோமர்கள் மத்தியில் அவன் ரோமர்கள் கையில் அவன் மரணம் அடைந்தான். There are many people today, many young people, young Christians, வாலிப கிறிஸ்துவர்கள் ஒரு காலத்தில் ஆண்டவருடைய வழிகளில் அவங்க நல்லா வளர்ந்துருப்பாங்க. மேபி சண்டே ஸ்கூல்லையோ இல்லை அவங்க டீனேஜ் இயர்ஸ்லையோ அவங்க நல்ல ஆண்டவருக்குள்ளே வளர்ந்துருப்பாங்க. ஒரு உற்சாகம் இருந்திருக்கும், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், நான் வந்து மியூசிக் கற்றுக்கணும், நான் வொர்ஷிப் லீடராக ஆகணும், நான் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், ஆண்டவர் வசனத்தை கற்றுக்கணும். கூட எக்ஸைட்மெண்ட் வேணும். லைக் a நியூ கிறிஸ்டியன், புதிதாக வந்து ஆண்டவரை அவங்க பற்றி கொள்ளும் பொழுது நியூ எக்ஸைட்மெண்ட், ஒரு புது வாழ்வு. ஆனாலுமே காலம் போக 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 திங்ஸ் வில் சேஞ்ச். அவங்க வாலிபர்களாக ஆகும் பொழுது, அவங்களுடைய மேல் படிப்பு படிக்கும் பொழுது, அவங்களுடைய வேலை வாழ்க்கைக்கு அவங்க போகும் பொழுது, அவங்களுடைய சொந்த மனுஷியாக அவங்க மாறும் பொழுது, ஒரு சில காலத்தில் ஒரு சில ஆட்களுக்கு எல்லாமே மாறிடும். அந்த ஜீல் அங்கே இருக்காது, அவங்களோட ப்ரையாரிட்டிஸ் மாறிடும், அவங்களோட முன்னுரிமைகள் மாறிடும், அவங்களோட குணாதிசயம் மாறிடும், அவங்க நண்பர்கள் மாறிடுவாங்க, அவங்களோட பழக்க வழக்கங்கள் மாறிடும், அவங்க பேசுகிற விதம் கூட மாறிடுங்க. அவங்களுடைய பெற்றோர்களுக்கு அவங்க கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக ஒரு காலத்தில் பார்ப்பாங்க. ஆனால் இப்போ பெற்றோர்கள் பேசினா கூட அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க, எனக்கு தெரியும் என்று அவங்க பேசுவாங்க. அவங்க பேச்சு மாறிடும், ஆண்டவரோட நடக்கிற அந்த நடக்கை மாறிடும், அவங்க ஜெப வாழ்க்கை மாறிடும், அவங்க பைபிள் படிக்கிறது மாறிடும், அவங்க மினிஸ்ட்ரியில் பைபிள் ஸ்டடியில் ப்ரேயருக்கு வர்றது, இந்த காரியங்கள் எல்லாம் மாறிடும். அவங்க எப்படி ஊழியம் செய்கிறார்கள், சில சமயத்தில் அவங்க போதகர் இடத்துல பேசுகிற விதம் கூட மாறிடுங்க. The way they respect the pastors also change. Everything changes. I'm not saying everyone, but there are a lot of young people and even more. When they become youths, when they become young adults, when they get married, their priorities change. The priorities change. And it doesn't change like how Paul changed. பவுலானவர் மாறினதை போல இது மாறல. அவங்க ரிவர்ஸ் கியர்ல போறாங்க பின்னுக்கு மறுபடியும். They walk back to what they came from. எதை கடந்து அவர்கள் வந்தார்களோ இப்பொழுது மறுபடியும் அதை கடந்து அவர்கள் போகிறார்கள். They going back. The change is like Saul. சவுல் ராஜா எப்படி 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தை நீங்க பார்க்கிறீர்களோ, அவன் ஆண்டவர் முதல் ராஜாவாக இஸ்ரவேலுக்கு நியமித்து அவன் எவ்வளவு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த ஒரு மகனாக காணப்பட்டான். ஆனாலுமே இங்கு 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் அவன் தன் சொந்த புத்தியில் அவனுக்கு பெருமை உண்டாகி அவன் சொந்தமாக முடிவெடுத்து ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கு எதிராக கீழ்ப்படியாம அவன் பாவம் செய்தான். அது எப்படி மாறும் என்றால், தாவீது அவன் சிறுவனாக இருக்கும் பொழுதே கர்த்தர் அவன் மேல் இருந்து, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இருந்து பெரிய கோலியாத்தை அவன் சாகடிச்சான். ஆனாலுமே அவன் ராஜாவாக மாறி இப்போ இங்க 2 சாமுவேல் 11வது வசனத்துல அவனோட சொந்த இச்சையால பத்ஷிபாவை அவன் பார்த்து அவன் பாவம் செய்து உரியாவை கொன்று போட்டான். அதனால எவ்வளோ பெரிய ஒரு சூழ்நிலை இஸ்ரவேலுக்கு உண்டானது. சாலமன் ராஜா எவ்வளோ பெரிய ஒரு ஞானி, அவனை போல் ஒரு ஞானி யாரும் இல்லை என்று வேதாகமத்தில் எழுதியிருக்குது. ஆனால் சாலமன் ராஜாவே இங்கே 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்தில்
ஆண்டவருக்கு எதிராக மற்ற தேவர்களை அவன் வணங்கி ஆண்டவருடைய எதிரிகளுக்கு அவன் நண்பனானான். The experience is not like Paul. The experience, இங்க இருக்கிற அனுபவம், இந்த காலகட்டத்தில் இருக்கிற அநேகர் கிறிஸ்தவர்கள், அநேகர் தேவனை அறிந்தவர்கள் தேவனை விட்டு வெகு தூரமாக போய் அவர்கள் யூதாசை போல 30 பொன் காசுக்கு கர்த்தரையே அவர்கள் காட்டி கொடுத்து போகிறார்கள். You see, I wanted to let you know, many young Christians now, they fall away and start walking away from God rather than walking towards Christ himself. அவங்களுடைய சொந்த யோசனையில் அவர்கள் நீதிமான்களாக, அவர்களுடைய சொந்த யோசனையில் அவர்கள் முடிவெடுத்து அவர்கள் சொந்த வழியில் அவர்கள் நடக்கிறார்கள். அவர்கள் எந்த அழைப்புக்கு அழைக்கப்பட்டார்களோ அந்த அழைப்புக்கு நேராக அவர்கள் நடக்காதபடிக்கு அவர்கள் சொந்த யோசனையின்படி, சொந்த பாவத்தின்படி, இச்சையின்படி அவர்கள் நடக்கிறார்கள். ஸ்டாப். Take time to reflect yourself as Christ. நிப்பாட்டுங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நேராக உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கணும். ஆமென். ஏன்னா கொஞ்சந்தாங்க, இப்படிதான் கொஞ்சம்தான் பிசாசு அப்படியே நம்மளை கொண்டு போயிடுவோம். He will bring us away. ஆண்டவர் இடத்துலேருந்து வெகு தூரமாக அப்படியே கொண்டு போய் அதுக்கப்புறம் ஆராதனையை பார்க்கணும், சபைக்கு வரணும், ஜெபம் செய்யணும், வேதாகமத்தை படிக்கணும் என்று உங்களுக்கு தோணவே தோணாது. உலகபுறமான காரியம் அதுதான் பெருசாக உங்களுக்கு இருக்கும். எங்கேருந்து ஆண்டவர் உங்களை மீட்டெடுத்து சேற்றிலிருந்து உங்களை தூக்கி கொண்டு வந்தாரோ அதே சேற்றை நோக்கி தான் நம்ம போவோம். வேணாம். Take time to reflect. Walk away from your former self and don't walk towards it. பழைய ஜீவியத்திலிருந்து நீங்கள் திரும்பி நடந்து நீங்கள் வரணுங்க. மறுபடியும் அதை நோக்கி நம்ம போகக்கூடாது. Amen. இரண்டாவது குறிப்பை பார்ப்போமா? Put off your old self. Put off your old self and put on your new self. முந்தின நடக்கக்கூடிய பழைய மனுஷனே களைத்து போட்டு புதிதான மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். முந்தின நடக்கக்கூடிய பழைய மனுஷனை களைத்து போட்டு புதிதான மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இங்க பவுல் 4வது அதிகாரத்தில், எபேசியர் 4வது அதிகாரத்தில் அவர் நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். 17வது வசனத்தை வாசிப்பதை கேட்போம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், இங்க பாருங்க, இங்க பவுல் கிறிஸ்துவர்களே, எபேசியர் சபையில் இருக்கிற கிறிஸ்துவர்களே, விசுவாசிகளுக்கு அவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். மறுபடியும் வாசிங்க. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புற ஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். மற்றவர்கள் அவர்களுடைய சிந்தனையில அவர்கள் நடக்கிறது போல நீங்கள் நடக்காமல் இருங்க. 18 அவர்கள் புத்தியில் அந்தகரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து 19 உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். You see, they have become callous and have given themselves to sensuality, greed and the practice of every impurity. And this is actually the former life. Okay, 20வது வசனத்தை வாசிப்போமாக. நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. But that is not the way you learned Christ.
That is not the way. பவுல் சொல்லுகிறாரு, இவ்விதமாக நீங்க கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லைங்க. இது உங்க பழைய வாழ்க்கை. This is your old life. 21வது வசனத்தை வாசிப்போம். இயேசுவின் இடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. 22. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட்டு, கெட்டு போகிற பழைய மனுஷனை நம்ம என்ன பண்ணணும்னா அதை களைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி 24 வாசிங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். See, Paul says here, put your old self off, which belongs to your former manner of life and is corrupt through deceitful desires, and to be renewed in the spirit of your minds, and to put on the new self, created after the likeness of God in true righteousness and true self. See, Paul says, பழைய மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நீங்க இருக்கக்கூடாது. பழைய காரியத்தை நீங்க களைத்து போட்டு புதிய மனுஷனை நீங்க தரித்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, put on the new self. Put on your new self. புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். புதிய மனுஷனா பாஸ்டர் அப்படின்னா இப்படியே யோசிப்பீங்களா? நேற்றும் இன்றும் அதே மனுஷன் தானே, அது எப்படி புதிய மனுஷன்? அப்படின்னா என்ன அர்த்தம்? பரவாயில்ல, நான் உங்களுக்கு விளக்குறேன். புதிய மனுஷன் என்று பார்த்தால், நான் வேதாகமத்தில் இருந்து ஒரு சில காரியத்தை நான் உங்கள் இடத்துல கொண்டு வரேன், எழுதிக்குங்க. முதலாவது குறிப்பு, the new self, to put on the new self. யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்பதை கேட்போம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Submit yourself therefore to God. Resist the devil and he will flee from you. இரண்டாவது குறிப்பை பார்ப்போமா? 2 திமோத்தி 2வது அதிகாரம் 22வது வசனம். அன்றியும் பாலியத்தை குறித்து இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. So flee youthful passions and pursue righteousness, faith, love and peace along with those who call on the Lord with a pure heart. Amen. மூன்றாவது குறிப்பை பார்ப்போமா? கொலோசியர் 3வது அதிகாரம் 2வது வசனம். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். Set your minds on things that are above, not on the things that are on the earth. நான்காவது குறிப்பு, ரோமர் 14வது அதிகாரம் 13வது வசனத்தை பார்ப்போமா? இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். Therefore let us not pass judgment on one another anymore, but rather decide never to put a stumbling block or hindrance in the way of a brother. கடைசி குறிப்பு, 5வது குறிப்பை பார்ப்போமா? பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனம். உண்மை உள்ளவைகளையோ, ஒழுக்கம் உள்ளவைகளையோ, நீதி உள்ளவைகளையோ, கற்புள்ளவைகளையோ, அன்புள்ளவைகளையோ, நற்கீர்த்தி உள்ளவைகளையோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். Whatever is true, whatever is honorable, whatever is just, whatever is pure, whatever is lovely, whatever is commendable, if there is any excellence, if there is anything worthy of praise, think about
these things. இந்த 5 குறிப்புகள் நீங்க பார்த்தீர்கள். இதுதாங்க புதிய மனுஷனை தரித்துக் கொள்வது. புதிய மனுஷனை தரித்துக் கொள்வதற்கு இதுதான் இந்த குறிப்புகள். நம்ம வாழ்க்கையில் இதை பற்றி கொண்டோம் என்றால், அதன்படி நம்ம நடந்தோம் என்றால் நம் வாழ்க்கை மாறுங்க. ஹல்லேலூயா. இந்த பிரசங்கத்தின் 3வது குறிப்புக்கு நாம் வருகிறோம். 3வது குறிப்பு, walk in a manner worthy of your calling in which you have been called. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நீங்கள் நடங்க. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நீங்கள் நடக்கணுங்க. பாருங்க, ஒரு காலகட்டத்தில் நான் கிறிஸ்தவனாக செம்போல் சபையில் ஞானஸ்தானம் எடுத்து நான் வளர்ந்து கொண்டு இருக்கிற அந்த வேலையில் மோசமாக 20s, early 20s. ஆனாலுமே சபைக்கு நான் போவேன், சபையில் காரியத்தில் கலந்துக்கினேன். ஆனாலுமே உலகம் என்னிடத்தில் இன்னும் பலமாக இருந்தது. உலகத்தின் காரியங்கள் என்னிடத்தில் இன்னும் அதிகமாக இருந்தது. எனக்கு டான்ஸ் ஆட, எனக்கு பாட்டு பாட, முக்கியமாக ஹோஸ்ட் பண்ண எனக்கு பிடிக்கும். நான் நிறையா காரியங்கள் நான் செய்வேன். ஸோ அப்போ சனிக்கிழமைகளில் எங்களுக்கு ஆராதனை இருக்கும். ஆனால் நிறைய டைம் சனிக்கிழமைகள் நான் போக மாட்டேன் சர்ச்சுக்கு. ஏன்னா ஈவினிங்கில் எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ஷோஸ் இருக்கும். ஸோ நான் வெளியில் போயிடுவேன். நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன், ஷோ பண்ணுவேன், ஹோஸ்டிங் செய்வேன், நிறையா செய்வேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னுடைய ஸ்டைல் மைட் கருப்பு குர்த்தா, அது நீட்டமாக இருக்குல்ல, அப்புறம் வெள்ளை ஷாலை போட்டுட்டு நான் நிறையா ஹோஸ்டிங், பாட்டு பாடுறது நிறையா செய்வேன். நான் ஐ லைக் தட். ஆண்டவருடைய காரியம் எனக்கு செகண்டரி இல்லை டெர்ஷரியாக தான் இருந்தது. பரவாயில்ல, அடுத்த வாரம் போனாலும் சபை அங்கே தானே இருக்கும், சபை எங்கே போக போகுது, அதுக்கு அடுத்த வாரம் போனாலும் சபை எங்கே இருக்கும், சபை அங்கே தானே இருக்கும். ஆனால் இது ரொம்ப முக்கியம். என் நண்பர்கள் அங்கே இருக்கிறாங்க, நல்ல பணம் சம்பாத்தியம் இருக்கிறது, என் சொந்த வேலை, எனக்கு மற்ற வேலையை பார்க்கலாம், இது ஒரு பார்ட்-டைமாக ஒரு ஹாபி போல் நான் செய்வேன். ஐ வாஸ் வெரி பார்ட் ஆஃப் த வேர்ல்ட். ஆனாலுமே ஒரு நாள் வந்தது, அந்த நாளில் ஆண்டவர் முன்பாக இருந்து ஆண்டவர் என்னை அழைக்கிறது எனக்கு தெரிய வந்தது. ஆண்டவர் இன்னும் ஒரு ஆழமான ஒரு உறவுக்குள் என்னை அழைக்கிறது எனக்கு தெரிய வந்ததுங்க. So I had to make a choice. வெளியில் நண்பர்கள், சிகரெட் குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, இதெல்லாமே எனக்கு ஒவ்வொரு வாரமும் செய்கிற ஒரு காரியமாக இருந்தது. I want to be very frank with you. பிகாஸ் சனிக்கிழமைகளில் எனக்கு ஆராதனை இருக்குது, 7 மணி ஆராதனை. ஆனால் அந்த ஆராதனைக்கு நான் போக மாட்டேன். நான் ஒரு சாட்சி சொல்கிறேன். என்னை வழி நடத்தின ஒரு பிரதர், அவருக்கு இந்த 2 நாளுக்கு முன்பாக தான் பிறந்த நாள். அவர் பேர் டேனியல் ராஜா. சபைக்கு வரும்போது நிறைய பேர் என்கிட்ட பேச மாட்டாங்க, பிகாஸ் நான் நீட்ட முடி வச்சுருப்பேன். ஏன்னோ ரொம்ப வித்தியாசமாக இருப்பேன் நான் பார்க்குறதுக்கு. சொல்லுங்களேன், அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த சகோதரன் எப்பொழுதும் எனக்குள்ளே ஏதோ கண்டு, வாங்க போல், வாங்க சாப்பிடுங்க, ஏன்னோ வெளியே போங்க, வாங்க ப்ரேயருக்கு வாங்க, இதுக்கு வாங்க, அதுக்கு வாங்கன்னு ரொம்ப என்னை வற்புறுத்துவார். ஆனால் அவரை நான் பார்த்து அவரோட வெகுளித்தனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு மனுஷனாக அவர் காணப்பட்டார். ஏன்னா நான் அவ்வளோ இன்னசென்ட் இல்லைங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு தமிழே ஒழுங்காக வராது. ஆனால் அவர் என் பக்கத்தில் உட்காந்து பாஸ்டர் என்ன பேசுகிறாருன்னு எனக்கு சொல்லுவார். ப்ரேயர் எப்படி ப்ரே பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுத்தாரு. எனக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு சகோதரனாக அவர் இருந்தார். நான் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன் என்று ஒரு காலகட்டத்தில் நான் ஓடிட்டேன். அது மை லேட் டீன்ஸ், I think early 20. I think I was just before 20 அந்த டைமில். அவர் ஒரு கிளப் இருந்தது.
அந்த கிளப்பில் நான் அன்றைக்கி ராத்திரி இருந்தேன். பிகாஸ் சனிக்கிழமை ஆராதனைக்கு நான் வரல. திடீர்னு அந்த கிளப்புக்குள்ளே நான் இருக்கிறேன். அங்கே இருக்கிற எல்லாருமே, அங்கே இருக்கிற பவுன்சர் நிறைய பேர் எனக்கு தெரியும். அந்த பவுன்சர் வராரு. நான் சொல்கிறாரு, பவுல் உங்களை யாரோ தேடுறாங்க வெளியில். அவங்க என்னையா? சரி ஆமாம், உங்களை யாரோ வெளியே தேடுறாங்க. சரி ஓகே. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில், அந்த மாதிரி வயசில் வேறு யாராவது என்னை வெளியே தேடுறாங்கன்னு என்னை அந்த கூப்பிடும் பொழுது நான் பிரச்சனைன்னு நினச்சி நண்பர்களோடு வெளியே வந்தேன். நண்பர்களோடு வெளியே வரும்பொழுது இந்த ஆள் அங்கே நிற்கிறாரு. இந்த ஆள் அங்கே பார்த்துட்டு நான் பார்த்தேன், என்ன இவர் இங்கே பண்ணுறாரு? சரி பிரதர் உங்களுக்கு என்ன பிரச்சனையா? ஐயோ பால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ என் நண்பர்களெலாம் போக சொல்லி, ஓ இங்கே வந்திருக்கீங்க என்னை பார்க்குறதுக்கு? ஆமாம் நீங்கள் இங்கே இருப்பீங்கன்னு சொன்னாங்க. ஓ வண்டர்ஃபுல், வாங்க உள்ளே வாங்க, உங்களுக்கு நான் ஒரு போத்தல் தரக்கா சொல்லிட்டு அவர் உள்ளே கூட்டிகிட்டு அவர் வந்து காலில் விழுந்துட்டாரு. ஐயோ பால் நான் இதெல்லாம் எனக்கு வேணாம், உங்களை பார்க்க தான் நான் வந்தேன். அந்த நேரத்தில் நான் ஆச்சரியம் அடைந்தேன். பிகாஸ் அர்த்தராத்திரி 1 மணிக்கு அந்த இடத்துல அவர் நிற்கிறாரு. அவர்கிட்ட கேட்டேன், ஏன் இங்கே வந்திருக்கீங்க? உங்களுக்கு எதாவது உதவி வேணுமா? எதாவது பிரச்சனையான்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை போல் நீங்கள் 2 வாரம் சபைக்கு வரல, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், நீங்களும் ஃபோன் எடுக்க மாட்டீங்க. ஏன்னோ ஆனால் சொன்னாங்க நீங்கள் இங்கே இருப்பீங்கன்னு. அதனால தான் இங்கெல்லாம் நான் வந்ததில்லை வாழ்க்கையில். ஆனால் மொதல் வாட்டி உங்களுக்கு நான் இங்கே வந்திருக்கிறேன், இங்கே இருப்பீங்களோ தெரியாது, ஆனால் நல்ல வேளை உங்களை நான் பார்த்தேன், நீங்கள் வாங்க சர்ச்சுக்கு வரீங்களா என்று அவர் கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் என்னோடய இருதயம் வெட்டப்பட்டதுங்க. ஆண்டவர் என்னை தொட்டார். எனக்காக இந்த இடத்துல அர்த்தராத்திரியில் ஒரு மனுஷன் வந்து நீ சபைக்கு வரணும் என்று அவங்க சொல்கிறாங்க என்று அந்த அன்பை பார்க்கும்போது என் மனது உருகுனுது. லாங் ஸ்டோரி ஷார்ட், நான் மாறினேன், ஞானஸ்தானம் எடுத்தேன். அப்போ கூட என் வழிகள் மாறலை. கஷ்டமான பழைய மனுஷன் கஷ்டம் இல்லை, பழைய மனுஷனை வந்து அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஆண்டவர் அதை கல்லை உறக்கிறது போல் அவர் என்னை வணைஞ்சாருங்க. வணைஞ்சு எந்த கருப்பு குர்த்தா வெள்ளை ஷோலை போட்டு நான் உலகத்துக்கு முன்பாக நான் ஷோ பாட்டு பாடி நான் அவங்கள என்டர்டெயின் பண்ணணும். ஆனால் ஆண்டவருக்கு ஒரு நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குது. அவர் பார்த்தாரு, சரி இந்த பையனுக்கு வந்து இந்த மாதிரி போட பிடிக்கும்னு சொல்லி அப்படியே அந்த யூனிஃபார்மை அவர் மாற்றி இப்போ வெள்ளை குர்த்தா இல்லை, வெள்ளை கேசோ கருப்பு ஷோலை ஆண்டவர் போட்டார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் அவருக்காக என்னை பயன்படுத்துகிறாரு. ஆமென். He is now using me. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரால் முடியாதது எதுவுமே இல்லைங்க. எபேசியர் 4வது அதிகாரம் வசனங்கள் 5-6 பவுல் சொல்கிறாரு, ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே நம்பிக்கை, ஒரே ஞானஸ்தானம், ஒரே தேவன், ஒரே பிதா நாமத்தில் நம்ம அழைக்கப்பட்டிருக்குங்க. அந்த அழைப்புக்கு நேராக, அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நம்ம நடக்கணுங்க. இன்று உங்கள் வாழ்க்கை நீங்கள் இயேசு கிறிஸ்து கொடுத்து பாருங்க. ஹூ கேன் வாட் எவர், எந்த ஒரு சூழ்நிலை நீங்கள் காணப்பட்டோம், இன்று உங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன்னு இப்படி சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் சூழ்நிலை மாறும், உங்கள் பழையவைகள் மாறும். ஆனால் நீங்கள் விட்டு கொடுக்கணும். You must allow God to take it away so He can give you something greater. எனக்கும் ஆண்டவர் தான் செஞ்சாருங்க. நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக ஆண்டவரை ஆசீர்வதிச்சார். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் வேண்டும் என்றால், முதலாவது examine yourself and know where you are with Christ. உங்களையே முதலாவது நீங்கள் ஆராய்ந்து கொண்டு கர்த்தருக்குள் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, put off your old self and put on your new self. பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது, walk in a manner worthy of your calling in which you have been called. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நீங்கள் நடங்க. ஆண்டவர் பெரிய காரியம் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வார். ஆமென். ஜெபிப்போமா. மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, திக்கற்ற பிள்ளைகள்
எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே, எந்த ஒரு சூழ்நிலை அவர்களை ஆண்டவரே சூழ்ந்து கொண்டு, எந்த பிசாசு ஆண்டவரே உம்மிடத்தில் நெருங்காத படைக்கு அவர்களே ஆண்டவரே தடை செய்கிறானோ, இப்பொழுது அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த தடையை உடைத்து அவர்களுக்கு ஒரு விடுதலைக்குள் வழி நடத்தும் ஆண்டவரே. தேவனே, எல்லா சூழ்நிலைகளும் அவர்களிடத்திலிருந்து நீர் உடைத்து அவர்கள் ஒரு விடுதலைக்குள் வழி நடத்தும் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே. ஆண்டவரே, கிறிஸ்துவ உம்முடைய பிள்ளைகள், வாலிப தம்பி தங்கச்சிங்க ஆண்டவரே, கிறிஸ்டியன்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட், கிறிஸ்துவ பிள்ளைகள், வாலிபர்கள், மூப்பர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. முக்கியமாக உண்மை அறியாத பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உண்மையல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு ஆண்டவரே? தேவனே, நீர் இப்பொழுது இவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த வேளையில் அவர்களை தொடும் ஆண்டவரே. அவர்களுடைய பழக்க வழக்கங்களையும் அவர்களுடைய பழைய ஜீவியத்தை நீர் கலைத்து போடும் ஆண்டவரே. ஆண்டவரே, அன்பும் சமாதானமும் ஆண்டவரே உம்முடைய ஆவியும் உம்முடைய ஆசீர்வாதமும் அவர்கள் மேல் நீ தந்து அவர்களை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும் ஆண்டவரே. தேவனே, உமால கூடாதது என்ன உண்டு? இப்பொழுதே ஆண்டவரே, கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் இவர்களை ஆசீர்வதித்து தேவனே, நீர் அழைத்த அழைப்புக்கு பாத்திரர்களாக இவர்கள் நடக்க ஆயத்தம் செய்தருளும் ஆண்டவரே. அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை மறுரூபப்படுத்தி அருளும். இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் செலுத்துவது எப்படி? ஆன்லைன் பேங்கிங், ஏடிஎம் டிரான்ஸ்ஃபர், காசோலை, பேநாவ் யூஇஎன் மற்றும் பேநாவ் QR கோட் மூலமாக உங்கள் கட்டணங்களை நீங்கள் செலுத்தலாம். ஆன்லைன் பேங்கிங், ஏடிஎம் டிரான்ஸ்ஃபர் மற்றும் காசோலை மூலமாக நீங்கள் உங்களுடைய கட்டணங்களை செலுத்த விரும்பினால், நீங்கள் செலுத்த வேண்டிய DBS கரண்ட் அக்கவுண்ட் 018 014 765 பேநாவ் யூஇஎன் வாயிலாக நீங்கள் உங்கள் கட்டணங்களை செலுத்த விரும்பினால், நீங்கள் செலுத்த வேண்டிய யூஇஎன் நம்பர் T08 CC 4067 HGEN. உங்கள் கட்டணங்களை பேநாவ் QR கோட் மூலமாகவும் இப்பொழுது நீங்கள் செலுத்தலாம். டுடே இஸ் யூத் டே. இன்று வாலிபர்கள் தினம். நாளைக்கு பள்ளிக்கூடம் எல்லாம் சாத்தி இருக்குது. என்னுடைய சிறு பிள்ளைகள் 2 பேரும் அவங்க வாலிபர்கள் இல்லை, ஆனால் அவங்களுக்கும் நாளைக்கு ஸ்கூல் இல்லை. அப்படின்னா எனக்கு தான் தலைவலி. ஆனால் டுடே வி ஆர் செலிப்ரேட்டிங் யூத் டே. வாலிபர்கள் தினத்தை நாம் கொண்டாடுகிறோம். ஏன்னா நம்ம சபையில் நல்ல வைப்ரண்ட்டான வாலிபர்கள் இருக்கிறாங்க. நம்மளுடைய டீன்ஸ், நம்மளுடைய யூத்ஸ், நம்ம யங் அடல்ட்ஸ், அருமையான வாலிபர்கள் எங்களுடைய பிரசன்ன தேவாலயத்தில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. உங்களை வாலிப தம்பி தங்கச்சிங்களை அங்கே பார்த்து, உங்களோட பிள்ளைகளை பார்த்து தம்ஸ் அப் காட்டுங்க. பிகாஸ் தே ஆர் வண்டர்ஃபுல் பஞ்ச். நம்மளோட இணையத்திலும் நம்மளோட ஜூம்லேயும் நம்ம சந்திக்கிறோம். நம்ம யூத் ப்ரோக்ராம்ஸில் அவங்க சேர்கிறார்கள், படிக்கிறார்கள். இன்னும் ஆழமாக ஆண்டவரோட வசனத்தில் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிறைய காரியத்தில் நம்மளுடைய மினிஸ்ட்ரீஸ்லேயும் அவங்க கலந்து கொண்டு முன்பாக அவங்க செயல்படுகிறார்கள். such a wonderful blessing our youths to our church. And I want to say thank you to each and every one of our youths of Church of the Epiphany. You have been such a great blessing. இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து வாலிபர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். நீங்கள் நல்ல அருமையான ஒரு வாலிப தினத்தை கொண்டாடி உங்களுடைய வாழ்க்கை மிக ஆசீர்வாதமாக இருக்க நான் உங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம்.
சொன்ன வண்ணமாக எங்களோட வாலிபர்கள் அருமையான வாலிபர்கள். ஆனாலுமே இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை வாலிபர்களுக்கும் இனிய வாலிபர்கள் தினத்தை நான் உங்களுக்கு வாழ்த்துகிறோம். We pray that the Lord will bless you, and this time I want to pray for each and every one of the youth who's listening to this message right now. ஒவ்வொரு வாலிப தங்கச்சிகளுக்காக இந்த வேளையில் நான் ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காகவும், எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காகவும், பல பல சபைகளில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காகவும் நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, இவர்களை நீர் வாளாக்காமல் நீர் தலையாக்கும், கீழாக்காமல் இவர்களை மேலாக்கும் ஆண்டவரே. தேவனே, இவர்கள் உம்முடைய சாயலில் இவர்கள் வளர்ந்து உம்முடைய அழைப்புக்கு செவி கொடுத்து உம்முடைய வழிகள் ஆண்டவரே அவர்கள் நடக்க நீர் ஆயத்தம் செய்தருளும். ஆம் தேவனே, இப்பொழுது உம்மை அறியாத வாலிபர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, உம்முடைய சத்திய வார்த்தை அவர்களை தொட்டு ஆண்டவரே எல்லா இருளான சூழ்நிலைகளிலிருந்து உம்முடைய வெளிச்சத்துக்குள் அவர்களை ஆண்டவரே கொண்டு வர ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் உம்மில் ஜீவன் உண்டு ஆண்டவரே, உம்மில் ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு ஆண்டவரே. தேவனே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இவர்களை நீர் ஆசீர்வதியும், இவர்களுடைய கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதியும். தேவனே, இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும், இவர்களுடைய படிப்பும், இவர்களுடைய வேலையும், இவர்களுடைய எதிர்காலமும், இவர்களுடைய திருமண வாழ்க்கையும் தேவனே நீர் ஆசீர்வதித்து தேவனே இவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை நீ ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே. தேவனே, இவர்களை நீர் வழி நடத்தும். உம்முடைய வெளிச்சத்தில் நீர் ஆசீர்வதித்து இந்த வாலிப பிள்ளைகளை வழி நடத்தும். நன்றி செலுத்துகிறோம் தேவனே. துதிகனமாகவே உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உடனே காரியமாக எங்களுடைய கட்டட காரியத்துக்காகவும் நீங்கள் உங்களை ஜெபத்தில் வைத்துக்கொள்ள நான் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஏனென்றால் இப்போ நம்மளுடைய கட்டட வேலையை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இன்னும் தெரியல. we still waiting for the authorities. அரசாங்க உத்தரவுக்காக நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். அதற்காக ஜெபம் பண்ணுங்க. மீண்டும் எங்களுடைய சபை கட்டுவதற்கு இன்னும் நமக்கு பணம் தேவையாக இருக்கிறது. பியூஸ் வாங்குவதற்கு, ஏவி, மற்ற காரியங்கள் எத்தனையோ சபையோடைய காரியங்கள், ஃபிட்டிங்ஸ்க்கு நமக்கு இன்னும் அதிக தொகை தேவைப்படுகிறது. இந்த வருஷத்தில் இந்த கோவிட்-19 சூழ்நிலை நிமித்தம் எந்த ஒரு ஃபண்ட்ரைசிங்கும் நம்ம செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்குள் வந்துவிட்டோம். அது நிமித்தம் நமக்கு பணம் பற்றாக்குறையாக இருக்கிறது. ஆனாலும் தேவன் நல்லவராக இருக்கிறார். அவர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஆமென். கண்டிப்பாக அவர் கொடுக்க, அவருடைய சபையை கட்ட அவர் வல்லவராக இருக்கிறார். இதற்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவர் எல்லா அற்புதத்திலும் அவருடைய வல்லமையிலும் இந்த பணத்தை ஆசீர்வதிக்க நாம் ஜெபிப்போம். We still are in need for more than $1 million, even in fact more. இந்த COVID-19னால இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நிப்பாட்டின நிமித்தம் இன்னும் அதிக செலவு உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. So do keep us in your prayer. இந்த வாரம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய பிள்ளைகளுடைய பெயர்களை முன்பாக இருக்கிறது. அவர்களுக்காகவும் திருமண நாள் கொண்டாடக்கூடிய தம்பதிகளுக்காகவும் நாம் ஜெபிப்போமா? If you are celebrating your birthday, or if you are having your wedding anniversary this week, coming week, can I invite you to please stand where you are? If you are a couple, hold your hands. தம்பதிகளாக இருந்தீங்களா ஒருவர் ஒரு கை பிடித்து கொள்ளுங்கள். பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய பிள்ளைகளாக இருந்தீங்களா உங்களுடைய இருதயத்தை உங்கள் கரங்களை வையுங்க. ஜெபம் செய்வோமா? மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, இந்த வாரம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய உடைய பிள்ளைகளும் வல்ல கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, இவர்களை நீர் ஆசீர்வதியும். போகையிலும் வருகையிலும் இவர்கள் நீர் பாதுகாத்து வழி நடத்தும் ஆண்டவரே. தேவனே, இவர்கள் உம்முடைய வழியில் நடக்கவும், தேவனே உம்முடைய பாதுகாப்புக்குள் இருக்கவும், தேவனே
இவர்கள் உமக்காக ஆண்டவரே பிரகாசமாக உலகத்தில் ஆண்டவரே இவர்கள் வாழவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே திருமண நாளை கொண்டாடக்கூடிய உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும் தேவனே, இருவரையும் நீர் ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும் தேவனே. எந்த ஒரு குறையும் இல்லாதபடிக்கு இவர்களை நீர் வழிநடத்தும் தேவனே. இருவர் அல்ல மூவராக நீர் நடுவில் இருந்து தேவனே இந்த குடும்பத்தை நீர் வழி நடத்தும். நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை உமக்கை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறேன். உங்களுடைய ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. எத்தனையோ ஆயிரக்கணக்கானவர்கள் இடத்துல இந்த செய்தி போய் சேர்ந்து அவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்க நீங்களும் உங்களோட ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ வருகிற காரியங்கள், பிரசங்கங்கள், ஆராதனைகள் உங்களிடத்தில் அது வரும். தேங்க்யூ ஃபார் பீயிங் a part of our Epiphany family, and the Lord bless you. நாம் எழுந்து நிற்போமா தேவஜனமே? Shall we stand? ஜெபம் செய்வோம். தேவனே, உம்முடைய வசனம் எங்களை தேற்றி அதன் நிமித்தம் நாங்கள் உம்முடைய சாயலிலும் உம்முடைய வழிகளிலும் நடக்க எங்களை ஆயத்தம் செய்தருளும். நீர் அழைத்த அழைப்புக்கு பாத்திரர்களாக நாங்கள் வாழ எங்களை உருவாக்கும் ஆண்டவரே. அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்களை நீர் காத்து எங்களை நீர் வழி நடத்தி தேவனே உம்முடைய பிரசனம் எங்களுக்கு முன்பாக செல்ல நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். துதிக்கான மகிமை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேவனின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் என்றென்றுக்கும் சதா காலங்களிலும் உம்மோடு இப்பொழுதும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென்.